படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, படைத்தலைவன் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்க கேப்டன், வளர்க கேப்டன், அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை. அவர் எல்லா இடத்துலையுமே இருக்காரு. படத்தில் ஒரு சீனில் வருவார். அப்படியே உண்மையிலேயே ரொம்ப அப்படியே கண்கள்லாம் கலங்கிருச்சு. பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை, அவ்வளோதான் சொல்லணும். அவர் படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் வந்தேன். பட் இங்கே வந்து டிக்கெட் கிடைக்கும் நினச்சேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. நான் லேட்டாக தான் வந்தது. அதனால சரி பரவாயில்ல, கேப்டனுக்காண்டி காசு கொடுத்தா டிக்கெட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் இங்கே இருந்தாலும் எல்லாரும் கொடுத்தாங்க. பட் பரவாயில்ல இருக்கட்டும். ஆனால் அது அவங்களோட பெரியத்தன்மை. பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து அவங்க 2 பேரும் அவங்க தம்பியை வந்து அவங்க அண்ணன் வந்து என் தம்பி நடிச்சிருக்கான் பாருங்க எப்படி, அது வந்து கிடைக்காது. அந்த பாசம் அதெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது விஜயன் சாரை பார்க்குற மாதிரியே அப்படியே இருந்துச்சு. தாடி மிஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் ஹேர் கட் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே விஜயன் சார் தான். உண்மையில யாரோ போடுறாங்க அந்த சாங்க, பொட்டு வச்ச சாங்க. அதுக்கப்புறம் அவங்க படத்தில் அவங்க போடும்போது அது பெரிய விஷயம். நல்ல வேலை படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் டைரக்டர். அதனால வந்து ரேட்ஸ் கேட்க முடியாது. அதனால காப்பி ரேட்ஸ் கேட்க முடியாது. அதனால அது பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேரும் ஐயா, உத்தமரு கொஞ்சம் சொந்தவரு. ஐயோ எனக்கு அப்படியே உண்மையில சத்தியமா நல்ல ஒரு கூசம்ஸா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. அண்ட் வந்து டைரக்டர்ஸ் இன்னுமே வந்து ஹீரோ யூஸ் பண்ணிருக்கலாம். ஐயோ செமையா யூஸ் பண்ணிருக்கலாம். அண்ணா இப்போ அவர் ஆல்ரெடி இருக்காரு ப்ரோ, ஆல்ரெடி இருக்காரு. நல்ல 6 பேக் பாடி, ஆள் நல்லா கிளம்பா இருக்காரு. 10 பேர் இருந்தாலும் அடி செமையா அடிப்பாப்ல ஆளு. எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த மருது அந்த மாதிரி ஜோனர்ல எடுத்தாருன்னா செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும். அடுத்தடுத்து அவர் பண்ற படங்கள் எல்லாமே இந்த அக்கா சென்டிமெண்ட், தம்பி சென்டிமெண்ட், இந்த மாதிரி பாண்டியராஜ் டைரக்டர் பாண்டியராஜ், இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள போகும்போது அவரை மாதிரி டைரக்டர்ஸ்லாம் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, லைட்டா கூட ஃபீல் ஆகுது. சென்டிமெண்ட்டா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தேவை அங்கங்க வச்சிருக்காங்கல்ல, சோ அதுதான் வச்சிருக்காங்க. மத்தபடி லைட்டா எனக்கு ரொம்ப கேப்டன் ஏஐல வந்த சீக்வென்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அருமையா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் படத்துலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னு என்ன சொல்றீங்க? அந்த யானை கூட அவங்க பழகிற சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருந்துச்சு. கடைசியா அந்த யானையை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு சிலர் வந்து கும்கியோட சாயல் இருக்கும் படத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். எங்க கும்கியை யானை விட்டு சண்டையை போட்டுருவாங்களோ அப்படின்னு வந்தேன். பட் ஆனால் அது இல்லை, மதம் பிடிச்ச யானை. பட் பரவாயில்ல, அந்த சாயலுக்கு கொண்டு வரல. படத்துல ஏதாவது லவ் சீக்வென்ஸ் அந்த மாதிரி இல்ல லவ் அதுதான் முக்கியமே. இங்க தேவையில்லாத பாட்டு கிடையாது, தேவையில்லாத ஆணை கிடையாது, தேவையில்லாத எதுவுமே கிடையாது. என்ன தேவையோ கதைக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். தேமுதிக நிர்வாகிகளோடையும் தொண்டர்களோடையும் கேப்டன் ரசிகர்களோடையும் சண்முகபாண்டி ரசிகர்களோடையும் நீண்ட நாள் பிறகு கேப்டன் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து திரையரங்களை பார்க்கும்போது ரொம்ப நாள் எங்களுக்கு ஒரு ஆதங்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தேர்தல் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. கேப்டன் கடைசியா நடிச்ச படம் விருதகிரி 2010 ரிலீஸ் ஆச்சு. பிறகு 2015 சண்முகபாண்டியோட சகாப்தம் பண்ணாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு கேப்டன் ஏஐல இன்னைக்கு ஷம்முவோட நடிச்சு வர காட்சிகள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கேப்டனோட ரெஃபரன்ஸ் அங்கங்க பொட்டு வச்சதவங்க கூட பாடலாக இருக்கட்டும், சண்முகபாண்டியனோட ஆக்ஷனாக இருக்கட்டும், கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு இங்கதான் கேப்டன் எல்லா திரையுலகிலும் சண்முகபாண்டியனோட இங்கதான் இருக்கிறாரு. உங்க தம்பி நடிச்சிருந்தாரு. சோ உங்க அப்பாவை பார்த்த ஃபீல் இருந்ததானே? கண்டிப்பாக கேப்டன் பார்த்த ஃபீல் எங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு சீட்ல இருந்த ஒவ்வொரு சீட்லயும் உட்கார்ந்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. இன்னைக்கு நம்ம டைரக்டர் அன்பு அண்ணன் வந்து இன்னைக்கு உண்மையிலேயே பட காட்சிகளை மிக சிறப்பாக ஸ்கிரிப்ட் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கேமராமேன், சினிமோட்டோகிராஃபி, ஃபைட்டாக இருக்கட்டும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்றேன், கேப்டன் முதல் ஃபேன் நான் தான், சண்முகபாண்டியன் முதல் ஃபேன் நான் தான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அவர் அண்ணனா நான் சொல்ல, நீங்கள் எல்லாருமே நீங்கள் வருவாங்க ஆடியன்ஸ், நீங்கள் எல்லாருமே நீங்கள் கேளுங்க. ஆக்ஷன் காட்சிகளில் மிக சிறப்பாக சண்முகபாண்டியன் செஞ்சிருக்காரு. அந்த கேப்டன் வெட்டிடம் இன்னைக்கு இந்த ஆக்ஷன் காட்சி இருந்தது. அதை நிரப்ப இந்த ஜூனியர் கேப்டன் சண்முகபாண்டியன் நீங்க வந்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். சார் எல்லா படத்துலயும் வந்து விஜயகாந்த் சாரோட பாட்டை வந்து யூஸ் பண்றாங்க. சோ இந்த படத்துல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. இவருக்கு ஆப்டா இருந்ததா இல்ல மத்த படங்கள்ல ஆப்டா இருந்ததுங்களா? வாரிசு இல்லாத அவங்களுக்கே ஆப்டா இருக்க போது அவர் வாரிசு வரும்போது ஆப்டா இருக்காதாங்க. ஓகே, கேப்டனோட ரத்தம் நடிக்கிறப்ப அவர் பாட்டு ஆப்டா இருக்காது. யாரோ போடுறப்ப ஆப்டா இருக்கும்போது அவர் ரத்தம் வெளியே வந்து நடிக்கிறப்ப கண்டிப்பாக
அது ஆப்டின்னு இல்லை, அது இங்கே தான் பொருந்தும். அவரோட மகன் எனக்கும் பொருந்தும். அதை நான் பெருமையோட தான் சொல்லுவேன். எங்க அப்பா அவர் எங்க அப்பா நாங்க கொண்டாட வேற யார் கொண்டாட போறா? அதனால நிச்சயமாக அது ஒவ்வொரு காட்சியிலுமே எங்களுக்கு பிறந்து நான் சொல்லுவேன். இந்த 2025ஓட பிளாக் பஸ்டரா இருக்குமா இந்த படம்? 2020 கண்டிப்பாக இருக்கும். எனக்கு பாருங்க, கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக சண்முக பாண்டியனுக்கு இருக்கும். இந்த படம் 2025ல தவிர்க்க முடியாத ஒரு படமாக இருக்கும். சார் கோட் படத்துல ஏயா விஜயகாந்த் சாரை காமிச்சிருந்தாங்க. சோ இந்த படத்துலயும் காமிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு படம் வந்துருச்சு? அதான் எப்படி இருக்கு இந்த எப்படி இருக்கு? அதை விட பெட்டரா இருக்கா? இவர் சண்முக பாண்டியன் 100% தயாராயிட்டார். இப்போ டைரக்டருக்கு தான் அவர் பயன்படுத்தணும். டைரக்டர் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. அடுத்து ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு கிராமிய கதையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த மாதிரி கதை? படம் அது எப்படி இருக்குன்னா, அதை 80-90ல் வந்த படங்கள் மாதிரி கொண்டு வருது. இப்போ என் பையனுக்குலாம் பிடிக்குமான்னு தெரியல. எனக்கு பிடிக்கும். எனக்கு விஜயகாந்த் பிடிச்சதுனால அவர் பையன் எப்படி நடிச்சாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இதில் அதுக்காக சொல்ல, அந்த 2 படம் சுமாராக தான் இருந்தது. இது முழு நேரம் நல்ல படமாக இவர் தயாராகிட்டார். டைரக்டர் கொண்டு போகணும். எனக்கு கேப்டன் இடத்தெல்லாம் தாண்டி பிடிக்கணும். அந்த காலகட்டம் வேறு, இது வேறு. சண்முக பாண்டியன் அதான் சொல்லிட்டேனே, அவர் 100% தயாராகிட்டார். இப்போ அவரை டைரக்டருக்கு எப்படி தயார்படுத்துறாங்கன்னு தான் தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட படமே வந்துட்டு இப்போ ஒரு சில நாள்லாம் ஓடுறது இல்லை. ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த இயரோட பிளாக் பஸ்டராக இருக்குமா? இல்லை, அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் நல்லா பயன்படுத்தணும் சண்முக பாண்டியன். ஆமாம், கன்ஃபார்மாக பயன்படுத்தணும். ஒரு சிலர் வந்து கும்கி படத்தோட சாயல் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, அந்த சாயல்லாம் கிடையாது. ஒரே ஒரு சீன் மட்டும், அந்த ஃபஸ்ட்டு அந்த விக்ரம் பிரபு வந்து அதில் முத்தம் கொடுப்பார்ல, அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சீன் மட்டும்தான். மற்றதெல்லாம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கணும். ஆமாம், திரைக்கதை எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரில. எனக்கு கடைசியாக கேப்டன் வந்து ஏஏ காட்டியிருப்பாங்க. இல்லை, கேப்டன் எங்களுக்கு எப்படி காட்டினாலும் பிடிக்கும். நாங்கள் அதான் சொல்கிறேன், நான் 11 வயசுலேருந்து கேப்டன் ரசிகர். 6வது படிக்கும்போது எங்கள் ஊரில் நான் ஒருத்தன் தான் ரசிகர், மீதியெல்லாம் ரஜினி ரசிகர். நான் ஒருத்தன் தான் கேப்டன் ரசிகர் அப்போது. அதுக்கப்புறம் வந்தாங்க. அதனால் நாங்கள் கேப்டன் எப்படி காட்டினாலும் எங்களுக்கு பிடிக்கும் கேப்டன். அது அதனால் சண்முக பாண்டியனுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் அதான் டைரக்டருக்கு தான் பயன்படுத்தணும். இன்னும் அது எங்க போட்டாலும் நல்லா இருக்கும். அது நீங்க போட்டாலும் நல்லா இருக்கும். நிறைய படத்துல வந்து இப்ப பழைய பாட்டு போறது ஒரு வழக்கமா இருக்கு. அதே மாதிரி அது இந்த பாட்டு போட்டு அந்த ஃபைட் சீன் வைக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சரி சரி ஓகே, நன்றி. பார்க்கலாம் சார், பெட் லவர் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். அண்ணா வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. லாஸ்ட் 15 மினிட்ஸ் பிஜிஎம் வேற லெவல் இளையராஜா. ஸோ அதுதானா பெட் லவர் தான். நான் பெட் ஒரு பெட் எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றது செம்மையா இருக்கு. நல்லா வேற லெவல் ஹீரோ. வேற நல்லா தான் நடிச்சிருக்கேன். அந்த படம் பிடிக்கும். பிடிக்கும் சார். நானும் 2K கிட் தான். பிடிக்கும் எல்லாம். நல்லா சூப்பரா இருக்கு. ஃபைட் நல்லா தான் இருந்தது. இளையராஜா பிஜிஎம்னாலே நல்லா இருக்கும். பட் நல்லா இருந்தது எல்லாமே. லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. செமையா இருந்தது. ஒரு 3 மினிட்ஸ் அவர் ஏஐல காமிச்சது எங்களுக்கு ஒரு ஹாப்பி. சோ எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்கீங்க கேப்டன் சாரோட ஏஐ வந்துட்டு? கம்மி போர்ஷன்ஸா? கம்மி 3 மினிட்ஸ் கூட இல்ல. நான் 2 மினிட்ஸ் தான். ஓகே. அந்த எதுக்காக கேப்டன் சார் வந்து வராரு டெபியூ? அவர் வந்து அவங்கள வந்து ஒரு ப்ரொஃபஸரா காப்பாத்துறதுக்கு வராரு. அவர் வந்து ப்ரொஃபஸரா இவங்களை அந்த பையனை காப்பாத்த வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல தான் விஜய் கதறா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. மூவில ஏதாவது லாக் இருக்கா? இல்ல, எதுவுமே இல்ல. ஃப்ளோவா போகுது. எல்லாரும் பார்க்கலாம். அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு? அவுட் ஆஃப் 10க்கு நான் 10 மேலேயே கொடுப்பேன். எக்ஸாம் மார்க்.